வணக்கம். நான் மரேஜர். நம்ம மாதேஷ்னு ஒருத்தர் பேட்டி இருப்பாரு. அதாவது என்ன சொல்றேன்னா, ஆங்கர் இவர் திருப்பி முஸ்லீமு கிறிஸ்டியன் சொல்லி கொடுத்த மாதிரி எழுதி கொடுத்து பேச சொல்லியிருக்காரு. பிரச்சனை அங்க முஸ்லீம்களின் உரிமைகள் அல்லது முஸ்லீம்களினுடைய தர்காவுக்கு ஏதேனும் சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. சரி, இப்போ 15 மீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற விளக்கு தூண்ல, கோவிலுக்கு சொந்தமான நிலத்துல இருக்கிற விளக்கு தூண்ல ஒரு நைட்டு விளக்கு எறிகிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் மசூதியில் 5:30 மணிக்கு சாயங்காலம் காலையில் பாங்கு ஓதப்படுது, இஸ்லாமிய மந்திரம் ஒலிக்கப்படுது. உங்கள் காதலையும் விழுது, எங்கள் காதலையும் விழுது. எல்லா ஊர்லேயும் போன் ஸ்பீக்கரில் மந்திரம் ஓதுறாங்க. அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. இதுவரை எந்த இந்துவாவது அதை டிஸ்டர்பன்ஸ் நினைச்சாது இருக்காங்களா? இல்லை, நீங்கள் அதை பாருங்க, அடுத்து வந்துட்டீங்களே. அடுத்த அசைன்மெண்ட் அதான் கூட இருக்கலாம் உங்களுக்கு. நான் என்ன கேக்குறேன், நான் கேக்குற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? இல்ல, நீங்க வாதத்துக்கு வைக்கிற இது வாதமா வன்மமான்னு தெரியலையே உங்களுக்கு. ஏன் அந்த பாங்குழி ஒழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? நான் ஒரு நாள் ஒரு நைட்டு அந்த இடத்துல விளக்கேற்ற கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு பேர் வன்மம் இல்ல. ஒவ்வொரு நாளும் காலையும் சாயங்காலமும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கிராமத்திலையும் நகரத்திலையும் பாங்கு ஒழிக்கிறத நாங்க அதை ஒரு டிஸ்டர்பன்ஸாவே நாங்க நினைக்கலையே, நான் கேட்டது வன்மம். எவ்வளோ எங்களெல்லாம் பைத்தியக்காரங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இதுனா ஒன் சைடில் வா மாதேஷ், நாங்கள் மட்டும் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கணும், நீங்கள் மட்டும் ஏடே அடிக்கணும். ஏன்னா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா எங்களை பார்த்தா? நான் கேட்குறது நியாயம்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? ஒரு நாள் 365 நாளில் ஒரு நாள் ஒரு இரவு கார்த்திகை அன்னைக்கு அந்த விளக்கு எங்கள் கோயில் நிலத்தில் இருக்கிற எங்கள் விளக்கு தூரில் நாங்கள் ஏற்றுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு. அப்போ தமிழ்நாடு முழுசு இருக்கிற எல்லா நகரத்துலையும் எல்லா கிராமத்துலையும் பாங்கு ஒலி எங்களுடைய வீடு வரை, எங்களுடைய எல்லா சமையலறை வரை கேட்குது. அதை நாங்கள் டிஸ்டர்பன்ஸாக நினைக்கவே இல்லை. சகோதரத்துவன்றது 2 பக்கமும் இருக்கணும் மாதேஷ். ஒரு பக்கம் இருந்தவங்க மட்டும் வந்தால் அதுக்கு பேர் சகோதரத்துவம் கிடையாது, கேனத்தம். ஸ்டாலின் எழுதி கொடுத்தாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் எழுதி கொடுத்தாரான்னு தெரியல. அழுகிற பார்த்தா தேர்ந்து பிள்ளைங்க கேள்வி வைப்பாங்க, என் வீடியோல பார்க்க கூடாது. நான் சொல்றேன், கொஞ்சம் மாத்தி இறக்கோணத்தோட எழுத்து பேசுங்க. ஒரு ஆள் எழுத்து பேசினாலும் தூக்கி வச்சாங்கன்னா பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது. இவங்க மொத்த தமிழ்நாடு தூக்கி வச்சா தாங்க ஜெயிலு. இவங்க கட்சியாளுங்க மட்டுமே, இவங்க குடும்பத்தாளுங்க மட்டுமே தூக்கி வச்சா ஜெயில் தாங்க. அந்த அளவுக்கு குடும்பம் பெருகி இருக்கு. இவங்க என்ன சும்மா வச்சிருக்காங்க? ஒரு பொண்ணடியா தெருவுக்கு ஒரு பண்ணாதீங்க. பப்ளிக்கா 3வது பெண் 4வது பெண் படுத்துக்கிட்டு இருந்தாரு யாரு? முகாரணி. அப்பெல்லாம் சட்டம் 2வது பொண்டாட்டி 3வது பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா மொத்தமா போகணும். ஆனா இவங்க அடக்கி வச்சிருப்பாங்க. பொண்டாட்டிங்களை கம்ப்ளைண்ட் பண்ண விடாம காலை வெட்டிதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அதட்டி வச்சிருப்பாங்க. இவங்க அரசு நம்மளுக்கு தெரியுமே. உடனே கோர்ட்டே முன் அதாவது சோசியல் மீடியால பரப்புனாங்கன்னா அவங்க மேல வழக்கு தொடருங்க, அவமதிப்பு வழக்கு, அரெஸ்ட் பண்ணாதீங்க. நான் இருந்தாலும் கேட்கப்பட்டேன், திமுக காரண்டா அப்படின்னு தூக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. வெட்டவேட்டா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எங்க போயிட்டா? எனக்கு ஆக்சுவலி வீடியோ பார்த்துட்டு சில பேர் தான் வைப்பாங்க. பார்த்துட்டு தயவுசு சொல்றேன், ஸ்டாலினும் முக ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் சரியில்லை, அராஜக உச்சம். நீ என்னதான் ஆதாரத்தால் பேசினாலும் சோசியல் மீடியால வந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பரவாயில்ல. அரெஸ்ட் பண்ணா சத்தியமா சொல்றான், பெயில் போட மாட்டாங்க. வழக்கறிஞர் அரெஸ்ட் பண்ணா ரிட் பெடிஷன் தெரியுமா கூட்ட அதை போடுங்க. எவன் அரெஸ்ட் பண்ணா அவனையும் நீதி வைப்பேன், ஒன்னையும் நீதி வைப்பேன், அவங்க அப்பனும் நீதி குறைப்பேன். சுகாதாரத்தை போய் நிக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு உரிமை இல்லை. சுகாதாரம் சொல்றது உங்க அப்பனே சமாஜ வீடுகள, அதுவும் சுடுகாடு தான். உனக்கு அது நினைவு இடம், எனக்கு அது சுடுகாடு. பாடி என்ன இருக்கு? உங்க அப்பன் கேட்கணும், இல்ல உங்க அப்பன் நன்றி எடுத்துக்கணும். நான் கேக்குறேன், சுடுகாட்டுல போய் போடுறதுக்கு உரிமை இல்லை. கவர்மெண்ட் செக்ரட்டரிக்கு ஆப்போசிட்ல இன்னும் போடுறதுக்கு உரிமை இல்லை. எந்த இடத்துல அப்புறம் நீதிமன்றம் சொல்றது அந்த இடத்துல போராடாதீங்க, அது போராடுறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு அதை மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு எதிர்த்து வருமோ அதை மட்டும் எடுத்துட்டு பேசுறீங்களா? நியாயமாடா? உயர் நீதிமன்றம் தான் சொல்லிடுச்சா, இந்த மாதிரி போட்டாங்கன்னா சோசியல் மீடியா போட்டாங்கன்னா அவங்க மாதிரி அவமதிப்பு வழக்கு போடுங்க, அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு திருப்பி வளர்ச்சி அரெஸ்ட் பண்ணீங்களா? 2026 எழுதிச்சுக்கோ. சனாப்த முடிச்சு திமுக எழுதிச்சுக்கோ. 2026 பொதுமக்கள் நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்க. செல்வ பெருந்த பித்தளை தமிழ் செல்வன், நம்ம நாய்சரர், இதனால துண்டகான கோமனத்தை அவுட்டு போட்டு ஓடுறாங்க. கேள்வி கேட்டது மட்டும்தான்.
இந்த வாட்டி எந்த கேண்டிடேட் கேள்வி கேளுங்க, மறுச்சு கேள்வி கேட்டாங்க, ஒண்ணுமே பேச ஓடிக்கிறாங்க. சரிங்களா? 2024 எலெக்ஷன்ல காசுக்கான பொருளை வந்து ஓடு பாருங்க. சரிங்களா? போதும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. கேள்வி கேட்டாலே போதும் ஓடிக்கிறோம்.